வாரத்துல மொத நாள் திங்கட்கிழமை அதுவுமா, நம்மள மார்க்கெட் போட்டு பாடா படுத்தி எடுத்துருச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, வால்யூமும் பெருசா இல்ல. சரி கன்சல்டேஷன் ஃபேஸ வந்து மார்க்கெட் உடைச்சிருக்கே! அங்கேயாச்சும் நம்ம செல் என்ட்ரி போலான்னு பார்த்தா, அங்க புது செல்லரும் கிடையாது. வெறும் ப்ராஃபிட் புக்கிங்ல கீழ வந்திருக்காங்க. ஸோ ட்ரேடும் பண்ண முடியல. மார்க்கெட்ட பார்த்து, பார்த்து வந்து இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆனது தான் வந்து மிச்சம். ஆனா வந்து நம்ப இன்னைக்கு மார்க்கெட் மூலியமா நமக்கு வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா சில இம்பார்டன்ட் லெவல்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு வீடியோல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்ற ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும், அது கூடவே நாளைக்கு என்னென்ன இம்பார்டன்ட் லெவல்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத என்ன பண்ண போறோம், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கவும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம யூஸ் பண்ற அந்த மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் அனாலிசிஸ்க்கு சாஃப்ட்வேர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GoCharting.com. இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க ட்ரேடிங் யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ரூ. 1500 வரும். நீங்க என்எஸ்சி மட்டும் வாங்குறதா இருந்தா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும், ஆர்டர் அனாலிசிஸ் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் அப்படின்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம சேனல்ல கன்டினியூஸா வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டேயோட ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த ஒரு டே வந்து கன்சாலிடேட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் த டைம். அதே தான் நான் பண்ணிருக்கேன். இன்னைக்கும் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் வந்து குடுத்திருக்கு. அட் த சேம் டைம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ பீரியட் இருக்கு இல்லையா? அந்த ஏ பீரியரோட ஹை அண்ட் லோல தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் முக்காவாசி நேரம் வந்து சுத்திட்டே இருந்தான். சி பீரியட் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே ஒரு வாட்டி ஹைய உடைக்கிற மாரி உடைச்சது. பட் திரும்ப வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், உள்ளயே வந்து குளோசிங் வச்சுட்டான். ஆக்சுவலா நான் வந்து இந்த சி பீரியட்ல ட்ரேட் போயிருந்தேன். அதாவது சி பீரியட்ன்னும்போது 3வது ஹாஃப் ஹவர்ல நான் வந்து ட்ரேட் போயிருந்தேன். பட் ஆனா நான் 11:30க்குள்ள வெயிட் பண்ணி பார்த்தேன். ப்ராஃபிட்க்கும் மார்க்கெட் போல, டார்கெட்டுக்கும் மார்க்கெட் போலன்றதால, நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் லாஸ்ல வந்து இந்த ஒரு ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் ஆனேன். சரிங்களா? நான் அந்த ட்ரேட் எத பேஸ் பண்ணி போனேன்றத நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல விட்டுட்டு கம்ப்ளீட்டா விட்டுறேன். ஏன்னா, நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு. வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆனதால இது வந்து நமக்கு டிரைவ் செட்டப் வந்து எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அப்போ நம்ம ரெகுலர் செட்டப்க்கு தான் நம்ம போற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்னைக்கு டேவோட ஸ்டார்ட்டிங்க்கு போயிட போறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு காலையில ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டிலு. காலையில ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸே நம்ம ஷார்ட் கவரிங் கேண்டில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து செல்லிங் வந்து புதுசா காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் தான் வைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ட்க்காக அந்த செல்லிங் கேண்டிலோட ஹைய வந்து மார்க் பண்ணிட்டோம். அதேபோல சப்போர்ட் பொறுத்தவரை மார்க்கெட் வந்து இங்க காலையிலருந்து மேல போச்சு இல்லைங்களா? இந்த ஒரு லோவுக்கும், அதே சமயம் இன்டர்மீடியேட் லோவும் வந்து இந்த ஒரு கேண்டில் லோவ நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் என்னோட ட்ரேட் பிளான் என்னவா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து செல்லர்ஸ் ஃபெயில் ஆங்க ஐ மீன் செல்லர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க அப்டின்னா, அப் ட்ரெண்ட் பக்கம் ட்ரேட் என்ட்ரி. அதே சமயம் பையர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்டின்னாக்கா, செல் சைட் என்ட்ரி போலான்றத என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு பிளான் வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுபடி பார்த்தோம்னா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, எக்ஸாக்ட்டா 9:30க்கு வால்யூம் நல்லா தான் இருந்துச்சு. டெல்டாவும் நல்லா தான் இருந்துச்சு. பிரேக் அவுட் குடுத்தான். ஆனா, பிரேக் அவுட் குடுத்த வேலையிலே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் குளோசிங் என்ன பண்றான் பாருங்க, அந்த செல்லிங் ஜோன்க்கு கீழ தான் வச்சிருக்கான். அண்ட் முக்கியமா இத நம்ம பார்க்குறப்ப, கரெக்ட்டா வந்து ஒரு பையிங் அப்சார்ப்ஷன் மாரி நமக்கு கிளியர் கிடைச்சுச்சு. பையிங் அப்சார்ப்ஷன்னா, லிமிட் செல்லர் என்ன பண்றாங்க, பையர ஃபுல்லா அப்சார்ப் பண்ற மாரி கிளியரா காமிச்சுது. பட் நம்ம ட்ரேட் செட்டப் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, உடனே பிரேக் அவுட் பண்ணும்போதெல்லாம் எடுக்க மாட்டோம். இந்த ஹைய உடைக்கும்போது தான் எடுப்போம். நம்ம ட்ரேட் செட்டப் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபடி பார்த்தோம்னா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்க லோவையும் உடைக்கிற மாரி உடைச்சுது. ஆனா என்ன பண்ணல, ஃபாலோ த்ரூ குடுக்கல. அதேபோல ஹைய உடைக்கிற மாரி உடைச்சுட்டு, ஃபாலோ த்ரூ குடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நீங்க வந்து இந்த கேண்டலோட வால்யூம்லாம் செக் பண்ணி பாருங்களேன். 32,000, 35,000, 22,000, 13,000, 22 எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து டெல்டாவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000, 1000 இது எல்லாமே சிங்கிள் பிரைஸ்ல வருங்க. ஆனா இது வந்து ஓவரால் கேண்டில் நெட்டா வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப போட்டு நம்மள கடுப்பேத்திருச்சு. ஆர்டர் ஃப்ளோ பார்க்கறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு இன்னைக்கெல்லாம். ஆனா, அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10:15 ஓகேவா? ஸோ 10 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சி பில் ட்ரேட் என்ட்ரி போனோம்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வந்து இதுதான் அது. நம்மளோட என்ட்ரி வந்து கரெக்ட்டா இங்க குடுத்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ட்ரி நம்ம இங்க போயிட்டோம். ஆனா, மார்க்கெட் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத சஸ்டெயின் பண்ணல. அதாவது இங்க வால்யூமும் ஸ்பைக் ஆயிருக்கு. டெல்டாவும் ஸ்பைக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா, நமக்கு என்ன பண்ணலன்னா, அத வந்து கன்டின்யூ பண்ணல. அதுக்கு பதிலா இது ஷார்ட் பில்டப் சரிங்களா? அதேபோல இவனும் ஷார்ட் பில்டப். சரி ஷார்ட் பில்டப் வந்தாலும் நமக்கு வந்து வால்யூம்லாம் பெருசா இல்ல. அதே சமயம் கால் ஆஃப்டோட பிரீமியம் வந்து பெருசா டிராப் ஆகல. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட்ல வந்து நம்ப எடுத்த ட்ரேட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணலான்றத நான் கன்டினியூஸா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ற மாரி போச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ண முடியலன்னா, அந்த ஹைய தாண்டி சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30க்குள்ள நம்ம வெயிட் பண்ணுவோம். 11:30 கிராஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட வந்து குளோஸ் பண்ணலாம்னு வந்து முடிவு பண்ணேன். எந்த பிரச்சனையும் ட்ரேட குளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். கடைசியா வந்து ஒரு 12 பாயிண்ட் லாஸ்ல வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணிட்டு போனோம். ஓகேங்களா. நான் என்ட்ரி குடுத்துச்சு. பட் ஆனா லாஸ் வந்து நம்ம புக் பண்ணோம். ஏன்னா 11:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் போய் அடிச்சு நம்ம மார்க்கெட் பார்க்கறதுக்கும் டைம் இல்லன்றதால வெளிய வந்தாச்சு சரிங்களா. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கலாம், சிக்னல்ஸ்லாம் நம்ம குடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கீழ தான் வந்து போப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்ற மாரி காமிச்சது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பப்பலாம் ரெசிஸ்டன்ட் கிட்ட போதோ, அப்பப்பலாம் ஃபால் ஆச்சு. எப்பப்பலாம் ரெசிஸ்டன்ட் கிட்ட போதோ, அப்பப்பலாம் ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஈவன் நீங்க வந்து குமுலேட்டிவ் டெல்டாவும் கன்டினியூஸா நெகட்டிவா இருந்தாலுமே, எனக்கு வந்து அ பெருசா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா, இன்னைக்கு டேவோட லோ இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில். இந்த கேண்டில் லோ வந்து மார்க்கெட் எப்ப தெரியுமா பிரேக் அவுட் பண்ணுச்சு? கிட்டத்தட்ட
அ 14 அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2 மணிக்கு தான் அந்த லோவையே உடைச்சான். அதுவரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, அந்த ஒரு லோவையே டச் பண்ணல. ஸோ நான் இந்த லோ உடைச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே. இங்க வந்து ஒரு வேள புதுசா செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க போலன்ற நான் நெனச்சேன். ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க கூட செல்லர்ஸே வரலைங்க. ஈவனுமே யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் தான். ஆனா இன்னைக்கு டேல ஒரு சிங்கிள் 3 மினிட்ஸ் கேண்டில்ல ஹையஸ்ட் வால்யூம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 187K வால்யூம் வந்திருக்கு. அண்ட் நீங்க டெல்டா பார்த்தீங்க அப்படின்னா, 90,000 நெட் செல்லர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. பட் நம்ம ஏன் இங்க ட்ரேட் எடுக்கல அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இவன் ஷார்ட் பில்டப்லாம் கிடையாது ஓகேங்களா. இவன் வந்து வெறும் லாங் அன்வைண்டிங்ல வெளிய போனதால, இந்த ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவுல இருந்தேன். என்னன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு ட்ரேட் வந்து அப் ட்ரெண்ட்ல கிடைச்சுனா போணும். அப்படி இல்லன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இந்த சிங்கிள் பிரிண்ட் உடைச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட் சிங்கிள் பிரிண்ட்டும் உடைக்கல. அதுக்குள்ள டைமும் முடிஞ்சு போச்சு. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வந்து வேலிடா தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கான ட்ரேடிங் வந்து முடிஞ்சுது. ரொம்ப கடுப்பேத்துச்சு. பட் இருந்தாலும் பரவால்ல. நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா, நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு சில முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து குடுத்திருக்கு. அதுவும் டார்கெட் லெவல்ஸ் சரிங்களா. அது என்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, நமக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். பெருசா நமக்கு வந்து சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே நமக்கு இல்ல போஸ்ட் மார்க்கெட்ல. பட் நாளைக்கு ட்ரேட் பண்ணதுக்கான ஒரு லெவல்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இப்போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த ஒரு பீரியட் ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது நமக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் ஃபெயில் டெர்ம்ஸ்ல பையர்ஸ் ஃபெயில்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் என்ன பண்றேன், அந்த பையர் ஃபெயில்ட் ஆக்ஷன மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பையர் ஃபெயில்ட் ஆக்ஷன்னும்போது, இந்த மார்க்கெட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ரீவிசிட் பண்ணி அத ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இது நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் பாயிண்ட்டா ஆக்ட் ஆகும். இப்ப பிரைஸ் எங்க முடிஞ்சிருக்கு? 24,960ல வந்து ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்ப அங்கிருந்து 25,110லேருந்து 120 இந்த ஜோன போய் மார்க்கெட் என்ன பண்ணும்? பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அந்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்தலாம். நான் அதுக்கு முன்னாடியாலே ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். என்னன்னா, வீக்கர் ரெஃபரன்ஸ் ஹைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹைய சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா? ஸோ இன்னும் இந்த வீக்கர் ரெஃபரன்ஸ் ஹை மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, வேலிடா தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து நீங்க எத்தன பேருக்கு வந்து மார்க்கெட் ஃபைல் படிக்கணும்னு தெரியும்னு தெரியல. நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. சி, வி அண்ட் இ. ஆக்சுவலா சி விட்டுருங்க. அ டி, இ இது 2தோட ஹை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். நீங்க இந்த 2 நாளுமே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஒரு நாளோட சி பீரியட் ஐ பீரியடு, பி, டி, இ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹைல இருக்குது. கரெக்ட்டா? ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்ன்னா, அதிகப்படியான இன்ட்ராடே செல்லர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கருந்து பிரைஸ புஷ் பண்ணி கீழ கொண்டு வந்திருக்கானுங்க. அப்போ இந்த செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட ஹைக்கு மேல இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல்லரோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி பிரைஸ் வந்து சூப்பரா மேல கொண்டு போவானுங்க. அதே சமயம் நான் வந்து அது எப்படி சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு வந்து பாருங்க எஃப், ஜி, ஹெச் இது ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் பிரைஸா? அதேபோல இங்க டி, இ, சி இது அதோட லோ வந்து ஈக்குவல் பிரைஸா? எஃப் என்ன பண்ணா உங்களுக்கு? இந்த லோ ஃபுல்லா உடைச்சு இங்க இருக்கிற பையர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா மார்க்கெட்ல இருந்து ஹண்ட் பண்ணுச்சா? ஸோ அதே ப்ராசஸ் தான் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கும் இந்த ஹைய உடைச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் நெறைய நடக்கும் சரிங்களா? அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன காமிக்குதுன்னா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ நார்மலா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டின்னாக்கா, நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். இல்லன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏன்னா, இது வந்து ஓப்பனிங் மேல இருக்கு. குளோசிங் வந்து கீழ இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ட்ராங்கான செல்லிங் சைடுன்னு நம்ப கன்சிடர் பண்ணலாம். ஆனா, அது வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிங்கிள் ட்ரெண்டும் வேல்யூ வேரியாவும் தான். ஆக்சுவலா இன்னைக்கு சாரி சிங்கிள் ட்ரெண்ட் பாருங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்கு பாருங்களேன். டபுள் டிஸ்ட்ரிபியூஷனோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. அண்ட் பாட்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து உங்களுக்கு என்ன வெறும் பிரைஸ் மட்டும் தான் குளோசிங் வச்சிருக்கான். அண்ட் உங்களுக்கு பிஓசி மேல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ராங்கான டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. சரிங்களா? நாளைக்கு ஒருவேள கம்ப்ளீட்டா இந்த ஒரு பாட்டம் டிஸ்ட்ரிபியூஷன மார்க்கெட் நெக்லெக்ட் பண்ணிட்டு, இங்க இந்த சிங்கிள் பிரிண்ட்க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, நான் 100% சொல்றேன். இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ புக் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங்னாலே பெருசா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே என்னோட ஒரு அனாலிசிஸ் தான். ஹிஸ்டாரிக்கலா நான் என்ன பார்த்தேனோ, நான் அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுதான் நடக்கும்னு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கிளியர் கட்டா சொல்ல முடியாது. நாளைக்கு டேட்டாஸ் எப்படி நடக்குது, மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேட் என்ட்ரீஸ நம்ம முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது 25,149 டூ 25,136 இந்த ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸா மார்க் பண்ணிக்கோங்க. டார்கெட் இது 2 இது டார்கெட் 1 ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கிறதுனால, நீ வந்து ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் டெஃபினட்டா மேல போக செய்வான். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சிங்கிள் பிரிண்ட் காசு ஆகும்போது, நமக்கு வந்து ஒரு பை பக்கம் நம்ம ஒரு முயற்சி பண்ணிட்டு, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? 25,062 இது நமக்கு வந்து ஒரு டார்கெட்டா ஆக்ட் ஆகும். ஒருவேள கேப் அப் பெருசா இருந்துச்சு அப்டின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது. அதாவது கேப் அப்ல பிரைஸ் அப் அதிகமா இருந்துச்சுன்னா, நம்மளால வந்து ட்ரேட் என்ட்ரி வந்து இங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இத கிராஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஒரு ட்ரேட் என்ட்ரின்றத ஒரு முடிவு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதேபோல மார்க்கெட்ல சப்போர்ட்ன்னு பார்க்கிறப்ப, இன்னைக்கு டேவோட லோ இருக்கு இல்லையா? அத நீங்க வந்து தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இதுவுமே வந்து நம்ம ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? பாட்டம் இது ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். டாப்ல வந்து இது வீக்கர் ரெஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்? ஒருவேள பிரைஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே எங்கேயோ ஓப்பன் ஆயிட்டு,
இந்த வீக் ரெஃபரன்ஸ் லோ எல்லாம் உடைச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மேல் நோக்கி போலாம். அப்படி இல்ல இந்த சிங்கிள் பிரிண்ட் லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லயும் வரலாம். இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க வந்து இருக்கிற எல்லா டைரக்ஷனுமே சொல்லிட்டீங்களே! அப்ப வந்து மார்க்கெட் எப்படி போதோ நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க முடிவு மாத்திக்கலாம்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா நான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். நீங்க ட்ரேடிங்க்குலாம் பயன்படுத்திக்காதீங்க. நீங்க மார்க்கெட் ஃபுல் வந்து அனலைசிஸ் பண்ணாக்கா, நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கிறது நான் ஷோ பண்றேன் சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த 4 நாள் பேலன்சிங்க பையிங்கோட உடைச்சிருக்கான். ஸ்ட்ராங் பையிங்கோட உடைச்சிருக்கான். அண்ட் மார்க்கெட் குளோசிங் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த 4 நாளோட ஹைக்கு மேல தான் வச்சிருக்கான். அண்ட் 2 நாள் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அதே ஃபேஸ்லயே கன்சாலிடேட் பண்ணிருக்கு. அண்ட் பிஓசியுமே இன்னும் இந்த 4 நாளோட ஹைல தான் வந்து வச்சிருக்கு. இப்போதைக்கு பிரைஸ் கீழ வந்திருக்குனா தவிர, ஆனா இது ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சரோட மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து புல்லிஷா தான் இருக்கு. ஸோ நீங்க கிளியர் கட்டா நம்பலாம். மார்க்கெட் வந்து மேல தான் வந்து போகும்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு அனாலிசிஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு இந்த ஒரு வீக்ல. எந்த மாரி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு 2 லெவலையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட்ன்னு பார்க்குறப்ப 25,300 தான். ஓகே. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 25,300 உங்க சார்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபியூச்சர்ஸ் சார்ட். 25,149 25,136 இந்த ஒரு ஜோன மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 25,120 டூ 25,110 இந்த ஒரு ஜோன மார்க் பண்ணிக்கோங்க. பிஓசி வந்து பார்த்தீங்கன்னா, 25,074 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் பின் ஜோன் சொல்லல பாருங்களேன் உங்களுக்கு. சிங்கிள் பின் ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, அதுவே நான் பாக்ஸா போட்டு குடுத்துடுறேன். 25,000லிருந்து 25,020 இந்த ஒரு 20 பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 25,954லிருந்து 24,956 இத மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் சப்போர்ட்டா இந்த ஒரு லைன் 25,925 அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு ஜோன் வரையறீங்க இல்லையா? இத கம்ப்ளீட்டா வந்து ஒரு பாக்ஸா வச்சுக்கோங்க. 24,923லேருந்து 24,952 ஒரு 30 பாயிண்ட் நீங்க வந்து டிராப் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த வேல்யூ எல்லாம் பக்கத்திலே இருக்கு இல்லையா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அடுத்த ஃபைனல் சப்போர்ட் நம்ம டார்கெட்டா வந்து என்ன பண்ணலாம்? 24,750 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்டுக்கும் 200 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹைலேருந்து ஒரு 150 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதேபோல டவுன் ட்ரெண்டுக்கும் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு, நம்ம ட்ரேடிங் டிசிஷன் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து கத்துக்கிட்டு, ஒரு இன்ஃபர்மேஷனோட ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு ₹7,000 பிரைஸ்ல ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம எப்படி செட்டப்லாம் வந்து பயன்படுத்தணும், எப்போ ட்ரேட் பண்ணணும்ன்றது. நீங்க அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து லைவ் மார்க்கெட்ல கூட எப்படி நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு என்ன பண்ணுவேன், அதுவும் இல்லாம ரிசல்ட் என்னன்றத உங்களுக்கு கண்கூடாவே வந்து லைவ் மார்க்கெட்லயே காமிச்சேன். அது எப்படின்னா லைவ் மார்க்கெட்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ட்ரேடிங் செட்டப் வந்து எந்த மாரி இருக்கு, எந்த அளவுக்கு அக்யூரசின்னு சொல்லிட்டு. ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் சொல்லி டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா, நான் வந்து லிங்க் எல்லாமே நான் குடுக்குறேன் சரிங்களா? அண்ட் இப்ப பிரைஸ் வந்து ரூ. 7,000 போயிட்டு இருக்கு இல்லையா? இத நீங்க என்ன பண்ணலாம், 2 பேமெண்ட்டா கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரூ. 3,500 அடுத்த மாசம் ஒரு ரூ. 3,000 கூட நீங்க பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் ஆன் உங்களோட அ கையில காசு இருக்கிறத பொறுத்து தான் ஓகேங்களா? ஃபுல்லா இருந்துச்சுனா நீங்க ஃபுல்லா பே பண்ணுங்க. நான் பாதி பாதியா பண்ணா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், பாதி பாதியா பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.